கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகிறோம். உபாகமம் 6வது அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள் இப்படியாக கூறுகிறது. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக என்பதாக. கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து நினைவூட்டுங்கள். கீப் ரிமைண்டிங் யுவர் செல்ஃப் ஆஃப் த வேர்ட் ஆஃப் த லார்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். மோசே மரணமடையும் முன்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளையாக மேற்குறிப்பிட்ட வசனங்கள் காணப்படுகிறது. அவர்கள் நன்றாயிருப்பதற்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் விருத்தை அடைந்து பெருகுவதற்கும் கர்த்தர் கற்பித்த கட்டளைகளை தொடர்ந்து தங்களுக்குள் நினைப்பூட்டி அதை கைக்கொண்டு ஜீவிக்க வேண்டும். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாமும் நன்றாயிருப்பதற்கும் விருத்தியடைந்து பெருகுவதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு அவற்றிற்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பது அவசியம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களில் காணப்பட வேண்டும். அதிகமாக வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களில் காணப்படும். விதைக்கிறவனை பற்றிய உவமையில் ஆண்டவர் இருதயத்தை நிலத்திற்கு ஒப்பிட்டு பேசுவதை பார்க்க முடியும். நம்முடைய இருதயங்கள் நல்ல நிலமாக காணப்படும் போது அதற்குள் விதைக்கப்படுகிற வேத வசனங்கள் 30, 60, 100 நல்ல பலன் கொடுக்கும். நம்முடைய இருதயமாகிய பொக்கிஷத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் காணப்பட்டால் ஒழிய நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கருத்தாக போதிக்க முடியாது. தீமோத்தேயு பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் அறிந்தவனாக காணப்பட்டான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை பார்க்க முடியும். அதற்கு காரணம் அவனுடைய தாயும் பாட்டியும் விசுவாசிகளாக காணப்பட்டார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அவனுக்கு கற்றுக் கொடுத்து விசுவாசத்தில் வளர்த்தினார்கள். அதுபோல நாமும் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கருத்தாக கற்றுக் கொடுக்க வேண்டும். வீடுகளில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து நாம் நம்முடைய பிள்ளைகளுடன் பேச வேண்டும் என்றும் மேற்குறிப்பிட்ட வசனம் கூறுகிறது. நாம் பள்ளி பாடங்களை குறித்து பேசுகிறோம், நன்னெறிகளை குறித்து பேசுகிறோம், நல்ல பழக்க வழக்கங்களை குறித்து பேசுகிறோம், உலக காரியங்களை எல்லாம் குறித்து கூட பேசுகிறோம். ஆனால் கர்த்தருடைய காரியங்களை குறித்து பிள்ளைகளோடு பேசுகிற நேரம் குறைவாக காணப்படுகிறது. ஆகையால் தான் மேலை நாடுகளிலும் நம்முடைய நாடுகளிலும் பிள்ளைகள் வழிதவறி கர்த்தருடைய வழிகளையும் அவர் சமூகத்தையும் விட்டு விலகி ஜீவிக்கிறார்கள். இந்நாட்களில் ஒருவரோடு ஒருவர் பேசுகிற நேரங்களும் குறைந்துவிட்டது. ஸ்மார்ட் சாதனங்கள் வீடுகளை நிரப்பியதினால் அவைகளுடன் செலவிடுகிற நேரம் கூட பிள்ளைகளுடன் செலவிடுவதில்லை. அதுபோல வாகனங்களிலும் பிரயாணங்களிலும் காணப்படும் போதும் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து பேச வேண்டும். படுக்கைக்கு செல்லும் போதும் எழும்பும் போதும் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து பேசுங்கள். பொதுவாக பிள்ளைகள் கதைகளை கேட்டு தூங்குவது வழக்கம். அவ்வேளைகளில் வேதாகம கதைகளை சொல்லி தூங்க வையுங்கள். காலையில் பலிகளுக்கு ஆயத்தமாகிற நேரங்களிலும் கூட கர்த்தருடைய காரியங்களை குறித்து பேசுங்கள். அப்படி செய்யும்போது பிள்ளைகள் விசுவாசத்தில் வளருவார்கள். அவர்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைகளை நம் கைகளில் அடையாளமாக கட்டிக்கொள்ள வேண்டும் என்றும் கண்களுக்கு நடுவே நெற்றியிலும் காணப்பட வேண்டும் என்றும் மேற்குறிப்பிட்ட வசனம் கூறுகிறது. அது கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கரங்களில் காணப்படுவதற்கு அடையாளமாக காணப்படுகிறது. வேதத்தை நாம் சுமந்தால் நம்முடைய கடினமான நேரங்களில் வேத வார்த்தைகளை நம்மை சுமக்கும், நம்மை தேற்றும். நம்முடைய நெற்றிகளில் கர்த்தருடைய வார்த்தை காணப்பட வேண்டும் என்பது நம்முடைய சிந்தைகள் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தைகளால் நிறைந்ததாக காணப்பட வேண்டும் என்பதாகும். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய சிந்தைகளை நிரப்பும்போது கிறிஸ்தேசுவில் இருந்த சிந்தை நம்மை நிரப்பும். கர்த்தருடைய வார்த்தைகளை வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும் எழுதப்பட வேண்டும் என்றும் மேற்குறிப்பிட்ட வசனம் கூறுகிறது. இந்நாட்களில் வீடுகளில் வசனங்களை தொங்க விடுவது கூட வெட்கமாகிவிட்டது. ஆனால் கண்களுக்கு தென்படுகிற இடங்களில் கர்த்தருடைய வார்த்தைகள் காணப்பட வேண்டும். குறிப்பாக எல்லாருடைய கண்களிலும் தென்படுகிற இடமாகிய வீட்டின் நிலைகளிலும் வாசல்களிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் தொங்கவிடப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைகளை எப்பொழுதும் உங்களுக்குள் நினைப்பூட்டி தியானித்து ஜீவிக்கும் போது உங்கள் எதிர்காலம் நன்றாயிருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே.
இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் தேறினவர்களாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் அசை போடவும் தியானிக்கவும் கர்த்தரின் கிருபைகளை வரங்களை நீர் தந்தருளுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நேசிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீர் வணவீராக. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. கண்ணின் மணி போல பாதுகாத்தருளும். ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.